ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கோவிட்-19 பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அதுவும் 2020ஆம் வருஷம் லாக்டவுன் போடப்பட்டப்போ ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல உலகமே ஸ்தம்பித்து போச்சு. அதுவும் வசதி இல்லாமல் அன்றாடம் வேலை பார்த்தா தான் தன்னோட வீட்டில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை இல்லாமல் கடன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ உலகம் ஃபுல்லாக இது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் அஃபெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற தெற்கு பகுதியில் இருக்க தெலுங்கானா ஸ்டேட்லையும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் அன்றாடம் வேலை பார்க்கிற கூலி தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த தெலுங்கானால ஹைதராபாத்ல ஜூப்ளி ஹில்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால அன்றாடம் கூலி வேலைக்கு போற ஒரு ஃபேமிலி இருக்கு. இவங்க மெயின் வேலை என்ன அப்படின்னா கட்டிட வேலைக்கு போவாங்க. கணவன் மனைவி 2 பேருமே அன்றாடம் ஒரு கட்டிட வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கு. இந்த மனைவியோட பேர் வெங்கட்டம்மா. அவங்களுக்கு 50 வயசாகுது. ஜெனரலா இந்த மாதிரி கட்டிட வேலைக்கு கூலி தொழிலாளர்களா போறாங்க பாத்தீங்களா, அவங்க வேலை எப்படி இருக்குன்னா, ஒரே மேஸ்திரி கிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க, ஒரே கொத்தனார் கிட்ட வேலை பார்க்க மாட்டாங்க. சில சமயம் வேலை பார்ப்பாங்க. பட் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அவங்க எப்படி வேலையை கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்க உங்க ஏரியாலையும் பார்த்துருப்பீங்க. நான் வீடு கட்டும்போது எங்க ஏரியாவிலையும் நான் பார்த்துருக்கேன். என்னோட மேஸ்திரியை தான் பண்ணுவார். நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போவார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூலி தொழிலாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க மேஸ்திரி இல்லைன்னா கொத்தனார் போவாங்க. இங்கே 2 பேர் இன்னைக்கு வேலைக்கு தேவைப்படுதுப்பா, வாங்கப்பா, ஒரு கொத்தனார் ஒரு சித்தாள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுகளை கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த கட்டிட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் வேலையை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எல்லாருமே அப்படி குழுமி இருப்பாங்க. அங்கே அவங்கள வேலைக்கு பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ வெங்கட்டம்மாங்கிற இந்த மனைவியும் அவங்க கணவரும் இதே மாதிரி தான் காலையில் ஒரு 7:30-7:45 போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருவாங்க. அங்கே யாராவது வேலை கொடுக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில் 8 மணிக்கு போகிறாங்களா, யாராவது ஒருத்தவங்க வேலை கொடுப்பாங்களா, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு பசங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க காலையில் போகிறதுக்கு முன்னாடியே வெங்கட்டம்மா நைட்டு வரைக்கும் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சா 7-7:30 நைட்டு வரைக்கும் தேவையான எல்லா குக்கிங்கை முடிச்சுட்டு குளிச்சுட்டு 7:50 வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க. சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஒரு 6-6:30 மணிக்கு தான் வருவாங்க. அந்த மாதிரி தான் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2020ஆம் வருஷம் அவங்க கணவர் வேலைக்கு போறாரு, வெங்கட்டம்மா வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்போ டெய்லி சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்குள்ள மேக்ஸிமம் வந்துருவாங்க, இருட்டுக்குள்ள வந்துருவாங்க. பட் சில சமயம் கொஞ்சம் ஊரை விட்டு சிட்டியை விட்டு அவுட்ஸ்கர்ட்ல வேலைக்கு போனாங்கன்னா அந்த டிராவல் பண்ற டைம் அதிகமாகும். ஸோ கொஞ்சம் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். அன்னைக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சாயங்காலம் 6 மணியாச்சு. வேலைக்கு போன வெங்கட்டம்மா வீட்டுக்கு வரல. அவங்க கணவர் வேலை முடிஞ்சு வந்துட்டாரு. என்னடா அது தன்னோட மனைவி வரலையான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, ஏதாவது அவுட்ஸ்கர்ட்டுக்கு வேலைக்கு போயிருப்பா, வருவான்னு வெயிட் பண்றாரு. ஏன்னா அவங்க எந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. காலையில போனாதான் எங்க வேலைக்கு போறேன்னே தெரியும். பிளஸ் இந்த வெங்கட்டம்மா கிட்ட போன் வச்சிருக்க அளவுக்கு வசதியும் கிடையாது. ஸோ இவங்க கணவர் அவங்க மனைவியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. 6 மணி ஆகுது, 6:30 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, அவங்க மனைவி வரவே இல்லை. இப்போதான் அந்த கணவருக்கு கொஞ்சம் பதட்டம் வருது. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவங்கள தொடர்பு கொள்ள முடியல. சரி, யார்கிட்ட வேலைக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு தெரிஞ்ச கொத்தனாரு, அவருக்கு தெரிஞ்ச மேஸ்திரி எல்லாத்தையும் போய் கேட்குறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இல்லையே, இன்னைக்கு வெங்கட்டம்மாவை நாங்க வேலைக்கு கூட்டிட்டு போலையேங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இன்னைக்கு இந்த வெங்கட்டம்மா எங்க வேலைக்கு போனாங்கன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியல. சரி, வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது கடைக்கு போயிருக்கலாம், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போயிருக்கலாம். ஸோ அவங்க ரெகுலரா போற மளிகை கடை, பெட்டி ஷாப் எல்லா இடத்துலையும் போய் கணவர் கேட்கிறாரு. எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இல்லையே, வெங்கட்டம்மா இன்னைக்கு வரவே இல்லைங்கிறாங்க. அப்ப இவருக்கு பதட்டமாகுது. தன்னோட நண்பர்களுக்கு தகவல் கொடுக்கிறாரு, குடும்ப உறவுகளுக்கு தகவல் கொடுக்கிறாரு. ஒரு நைட்டு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. 30ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா இந்த வெங்கட்டம்மாங்கிற 50 வயசு பெண்மணி வீட்டுக்கு வரல. அப்போ மறுநாளும் காலையில் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே தன்னால் தேட முடியாது, தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குமாங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட இந்த கணவர் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஜூப்ளி ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட மனைவி மிஸ் ஆயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க. எல்லா தகவலையும் திரட்டிக்கிறாங்க. அந்த பெண்மணியோட ஃபோட்டோ, அவங்க வயது, அவங்க கடைசியாக காணாமல் போனப்போ என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க, சாரி கட்டியிருந்தாங்களா அப்படிங்கிற எல்லா தகவலையும் வாங்கி வச்சுட்டு, நீங்கள் கவலைப்படாமல் போங்க சார், நாங்கள் தேடுறோங்கிறாங்க. பட் அப்போ போலீஸ்க்கு இருக்க சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அது நியூ இயருக்கு முந்தின நாள். அப்போ சிட்டி ஃபுல்லாக நிறைய பாதுகாப்பு தேவைப்படும். எல்லாரும் குடிச்சிட்டு கும்மாளம் அடிப்பாங்க, நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறேன்னு அங்கங்கே குடிச்சிட்டு விழுவானுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறதே போலீஸுக்கு பெரும்பாடாக இருக்கும். பட் அந்த டயத்தில் ஒரு பெண் காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட வேறு வழி இல்லை, இதுவும் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் தானே. ஒரு போலீஸ் டீம் இந்த பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தேடுறாங்க, 1ஆம் தேதி தேடுறாங்க, 2ஆம் தேதி தேடுறாங்க, 3ஆம் தேதி தேடுறாங்க. அந்த பெண்மணி எங்கே போனாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட இவங்க காணாமல் போய் 5 நாள் கழிச்சு ஜான்வரி மாதம் 4ஆம் தேதி 2021ஆம் வருஷம் இந்த ஹைதராபாத்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்குஷாப்பூருங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி என்ன மாதிரி தொழிலை வழக்கமாக வச்சுருந்தாங்கன்னா, அங்கங்கே பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள், அந்த குப்பைகள்லாம் எடுத்துட்டு அதை கடையில் வந்து எடைக்கு போட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு அவங்க வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியாவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி குப்பையை வந்து பொறுக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நிறைய எடுப்பாங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாட்டிலாக எடுத்துட்டு வரும்போது தொலை தூரத்தில் ஒரு பெண் படுத்திருக்க மாதிரி தெரியுது. இவங்களுக்கு புரியல, இந்த பெண் ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. அப்படி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீறிட்டு கத்திட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி ஓடி வராங்க. இங்கே இருக்கிறவங்க என்னமா ஆச்சுன்னு கேட்கும்போது அங்கே தான் என்ன பார்த்தோங்கிறத சொல்கிறாங்க. உடனே லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்ணுறாங்க. அந்த 50 வயசு மதிக்கத்தக்க பெண்ணை முகத்தை முழுவதுமாக செதைச்சி கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு கல்லை வச்சு போட்டு முகத்தையே செதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முகத்தில் ஒரு எரிபொருளை ஊற்றி அந்த பெண்ணோட முகத்தையே எரிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் அந்த முகத்தை பார்க்கும்போது இவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இப்போ அங்குஷாப்பூருங்கிற இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அவங்களை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உடனே அந்த பெண்ணோட உடம்புல ஃபுல்லாக ஒரு லேடி கான்ஸ்டபிள் செக் பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே எந்த தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கருதி விலையுயர்ந்த சில பொருட்களையோ, அவங்க ஒரு சேரீ கட்டியிருப்பாங்க, பாக்கெட்லாம் எது இருக்காது, பணம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளவுஸுக்குள்ளே பணம் வைப்பாங்க. கிராமத்து சைடு வந்து இது நிறைய பழக்கமாக இருக்கும். அப்போ ஒரு லேடி கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்து போன பெண்ணோட ப்ளவுஸுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன துண்டு பேப்பர் கிடைக்குது. அந்த துண்டு பேப்பரில் ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு. ஃபோன் நம்பர்னால் 10 டிஜிட் இருக்கும். இதில் கடைசி டிஜிட் மட்டும் அழிஞ்சிருக்கு. மீதம் இருக்கிற 9 டிஜிட்டும் கிளியராக இருக்குது. சரி, இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் தெரியலன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தமே ஒரு 10 காம்பினேஷன் தான் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு காம்பினேஷனையாக போட்டுட்டு போலீஸ் அதிகாரிகள் ட்ரை பண்ணிட்டே வராங்க. சில நம்பர் வந்து இன்வாலிட் வருது, சில நம்பர் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி யாரையுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு வரும்போது ஃபைனலாக சின்னையாங்கிற ஒரு நபருக்கு வந்து ஒரு ஃபோன் போகுது. அவர் யார் அப்படின்னா இந்த லேபர்லாம் சப்ளை பண்ணுற ஒரு புரோக்கர். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட்டமாக இருப்பாங்க, வேலை கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு புரோக்கராக வேலை பார்க்குறாரு. இப்போ அவர்கிட்ட இந்த பெண்ணோட அங்க அடையாளங்களை சொல்லி விசாரிக்கும் போது, சார் இந்த பெண் எனக்கு நல்லாவே தெரியும் சார், இவங்க பேர் வெங்கட்டம்மா, என்கிட்ட 2-3 டைம் வேலைக்கு வந்திருக்காங்க, மேபி நான் வேலை தரதுனால என்னோட நம்பரை அவங்க நோட் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே சார், நீங்க ஒன்று பண்ணுங்க, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த சின்னையாங்கிற லேபர் புரோக்கர் மூலமா இந்த சிதைக்கப்பட்ட முகம், எரிக்கப்பட்ட முகம் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக அங்க ஹைதராபாத்தில் இருக்க ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்றாங்க. யாரு, இந்த அங்குஷாப்பூருங்கிற போலீஸ் அதிகாரிகள். சார் இங்க ஒரு சடலம் கண்டுபிடிச்சிருக்கோம், உங்க ஸ்டேஷன்ல ஒரு பெண் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்காமே, அந்த பெண் மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் வந்து பாருங்க சாருங்கிறாங்க. இப்போ ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அதிகாரிகள் அங்குஷாப்பூருங்கிற அந்த ஊருக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பெண்ணோட சடலத்தை பார்க்கும்போது, இது வந்து போட்டோ வச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணோட உடல் அமைப்பை பார்க்கும்போது இது வெங்கட்டம்மா மாதிரி தெரியுது. இருந்தாலும் அவங்க கணவரை வரவழைச்சு உறுதிப்படுத்திக்கலான்னு அவங்க கணவரை வர சொல்றாங்க. இந்த வெங்கட்டம்மாவோட இறந்த சடலம், முகம் சிதைக்கப்பட்டு எரிக்கப்பட்ட சடலத்தை காமிக்கிறாங்க. பார்த்தவன கதறி அழுகிறாரு, சார் இது என்னோட மனைவி தான் சார் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ ஜென்ரலாகவே எந்த கேஸ்லையும் எடுத்துப்போம், கொலை செய்யப்பட்ட விக்டிமை யார் கடைசியில் பார்த்தாங்களோ இல்லை யார் கடைசியில் கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து நம்பர் 1 சஸ்பெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதில் யார் வந்து சஸ்பெக்டாக வர்றா, அந்த சின்னையாங்கிற லேபர் புரோக்கர். இவங்க 1000 நம்பர் வச்சிருக்கலாம், பட் அவரோட நம்பரை மட்டும்தான் அன்னைக்கு துண்டு சீட்டில் எழுதி ப்ளவுஸுக்குள்ளே வச்சதுனால வெங்கட்டம்மா ஏன் அன்னைக்கு இந்த சின்னையாவை கான்டாக்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் இந்த பெண்ணுக்கு நான் 2-3 டைம் வேலை கொடுத்துருக்கேன், பட் சம்பந்தப்பட்ட இந்த நாள், இந்த பெண் கொலை செய்யப்பட்ட இந்த கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் அந்த பெண்ணை கான்டாக்ட் பண்ணவே இல்லை சார், என் செல்போன் ரெக்கார்டு இருக்கு, இந்தாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணு கூட நான் பேசினேன் பார்த்தேன்னு சொல்லட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் உறுதியாக சொல்றாரு. ஸோ நான் ஷியூராக சொல்றேன், அந்த பெண்ணை நான் அந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லைங்கிறாரு.
இப்போ போலீஸும் விசாரிக்கிறாங்க. இந்த சின்னையாங்கிற நபரோட செல்போன் ரெக்கார்டையும் விசாரிக்கும் போது வெங்கட்டம்மாங்கிற அந்த பெண் இவருக்கு கால் பண்ணவே இல்லை, ஒரு வாரமா தொடர்பு கொள்ளவே இல்லைங்கிறது தெரிய வருது. அப்போ ஒருவேளை எப்படி இருக்குமா, யார்கிட்டயும் இன்னைக்கு வேலைக்கு இல்லை, மேபி இந்த சின்னையா கிட்ட போய் வேலைக்கு கேட்கலான்னு சொல்லி அவரோட நம்பர் எங்கேயோ எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கான டேல இவர்கிட்ட போய் வேலை கேட்கணுங்கிற நோக்கத்தில் அவரோட நம்பர் கூட அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த சின்னையாங்கிற நபர் பல போலீஸ் அதிகாரிகள் விசாரிச்சா கூட அந்த லேபர் புரோக்கர் கன்சிஸ்டண்டா ஒரே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுனால அவருக்கும் இந்த வெங்கட்டம்மாவோட கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு, சரி ஓகே சார் நீங்க போங்க, தேவைப்பட்ட உங்களை நாங்க கூப்பிட்டு வருவாங்கிற மாதிரி அந்த சின்னியாங்கிற லேபர் புரோக்கரை அனுப்பி வச்சிடறாங்க. காலையில 8 மணிக்கு வழக்கம் போல தான் வேலை பார்க்கிற அந்த கட்டிட வேலைக்காக கிளம்பி போன வெங்கட்டம்மாங்கிற இந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்களை யாரு கொலை பண்ணா, அப்படியே கொலை பண்ணினா கூட இவங்க காணாம போன அந்த ஹைதராபாத் சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற இன்னொரு சிட்டிக்கு எதுக்காக டிராவல் பண்ணாங்க, அங்க எப்படி இவங்களோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச தெலுங்கானால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வழக்கு பார்க்க ஏதோ ஒரு சாதாரண கொலை வழக்கு மாதிரி தெரிஞ்சா கூட இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மர்மங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்க போது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி இந்த வெங்கட்டம்மாவை யாரு கொலை பண்ணாங்க, அந்த கொலைகாரன் இந்த ஒரு கொலையோட நிப்பாட்டிட்டானா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் மறக்காம ஸ்டாப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸா இருக்க போது. இப்போ போலீஸ் ஆபீசர் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, யாராவது ஒரு ஐ விட்னஸ் வெங்கட்டம்மா நீங்க வேலைக்கு வந்திருப்பாங்க, எவ்வளவோ தொழிலாளர்கள் காலையில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் வெங்கட்டம்மாவை பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு, அவங்க அன்னைக்கு எங்க வேலைக்கு போனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல காலையில குழுமி இருந்த எல்லா கட்டிட தொழிலாளர்களையும் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இல்ல சார் இன்னைக்கு வெங்கட்டம்மாவை நாங்க பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லைங்கிறாங்க. ஐ விட்னஸும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. காலையில வேலைக்கு போன வெங்கட்டம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தத்தில் போலீஸுக்கு அப்படியே தலையை சுத்திருச்சு. சரி இனிமேல் நம்ம ஐ விட்னஸை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம டிஜிட்டல் எவிடன்ஸை நோக்கி பார்க்கலாம். இங்கதான் நிறைய சிசிடிவி கேமரா இருக்குல்ல, ஒவ்வொரு கேமராவையும் தேடி பார்க்கலான்னு காலையில இந்த வெங்கட்டம்மா எங்க வேலைக்கு போனாங்களோ அங்க ஆரம்பிச்ச சிசிடிவில இருந்து த்ரூஅவுட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க அவ்வளவு சிசிடிவி கேமராவையும் போலீஸ் செக் பண்றாங்க. உண்மையிலேயே இது ரொம்ப 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 கஷ்டமான டாஸ்க். ஏன்னா நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும், நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும், அதுவும் அவ்வளோத்தையும் பொறுமையா பார்க்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் நம்ம தப்பா ஸ்கிப் பண்ணிட்டா கூட முக்கியமான தடயங்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையா பார்க்கணும். போலீஸ் ஆஃபீஸரும் ஃபர்ஸ்ட் இவங்க எங்க மீட் பண்ணுவாங்களோ அங்க ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த கேமரா ஃபுட்டேஜில் வெங்கட்டம்மாவை பார்க்குறாங்க. வழக்கம் போல் தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் இந்த கூலி தொழிலாளர்கள்லாம் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ ஒரு கேமரா அவங்கள நோக்கி பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வெங்கட்டம்மா பக்கத்தில் யாராவது வந்தாங்களா, இல்லை இந்த வெங்கட்டம்மா யாரு கூட கிளம்பி போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த ஃபுட்டேஜை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு நபர் வர்றாரு. அந்த நபர் மாஸ்க் போட்டிருக்காரு, நல்ல லைட் கலரில் ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு போட்டிருக்காரு. அவரும் பார்க்க ஒரு தொழிலாளர் மாதிரி இருக்கு. அந்த நபர் வர்றாரு, வெங்கட்டம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க, கேஷுவலாக பேசுறாங்க. அந்த நபர் ஏதோ கேட்குறாரு, வெங்கட்டம்மா அதுக்கு சரிங்கிறாங்க. அப்போ அந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டோவை கூப்பிடுறாரு. அந்த ஆட்டோல இவங்க 2 பேரும் ஏறி போறாங்க. அந்த ஆட்டோவோட நம்பர் சரியா பதிவாகல. இந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முகம் தெரியாத ஒரு நபர் கூட அவங்க ஏறி போயிருக்காங்க. அதாவது இந்த கோவிட் பேண்டமிக் வந்தப்ப எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. மாஸ்க் போடாம வெளியில போனாதான் வித்தியாசமா பார்ப்பாங்க. இப்பெல்லாம் மாஸ்க் போட்டு போனா இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த கொலை நடந்த காலகட்டத்தில் மாஸ்க் போடுறது நார்மலான விஷயங்கிறதுனால அந்த நபர் மாஸ்க் போட்டு வந்ததுல யாருக்குமே சந்தேகம் வரல. அந்த நபர் ரொம்ப கவனமா மாஸ்க் போட்டதுனால அவரோட ஃபேஸை கேமரால போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த ஆட்டோ எங்க போகுதுன்னு வழி நெடுக போலீஸ் ட்ராக் பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டோ என்ன பண்ணுது, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போய் நிற்குது. ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்குறாங்க. அங்கேயும் சில ஃபுட்டேஜ் இருக்குது. அப்பவும் அந்த நபர் வந்து ரொம்ப கவனமாக இருக்காரு. தன்னோட மாஸ்க் ஒரு பொழுதும் விலகிடக்கூடாது, எந்த கேமராவிலையும் தன்னோட முகம் பதியக்கூடாதுங்கிறதுல அந்த நபர் கவனமாக இருந்திருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நபருக்கு போலீஸ் எப்படி கிரிமினலை ட்ராக் பண்ணுவாங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்கிறதுனால இவன் கண்டிப்பாக போலீஸுக்கு பரிட்சயமான ஒரு கொலைகாரனாவோ இல்லை ஒரு குற்றவாளியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவனும் என்ன, போலீஸும் அந்த சிசிடிவி அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போறாங்க. எந்த இடத்துலையும் சரி அவன் மாஸ்கை எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அப்படியே போலீஸ் வந்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க, என்னடா இவ்வளவு விவரமா இருக்கானு. அப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒரு கடைக்குள்ள ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்குள்ள போறாங்க. யாரு, வெங்கட்டம்மாவும் அந்த நபரும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த கடைக்குள்ள போய் அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை விசாரிக்கும் போது, ஆமாம் சார், ஒரு ஆணும் பெண்ணும் வந்தாங்க. ஜென்ரலாக அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க சார், கூலி வேலை பார்க்குறவங்க. ஸோ 2 பேரும் கணவன் மனைவி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க சார். குடிச்சிட்டு கிளம்பி போனாங்க. அப்போ அந்த நபர் வந்து மாஸ்க் போட்டிருந்தாரு. நாங்கள் அதுக்கப்புறம் அவர் மாஸ்கை எடுத்தாரா இல்லை அவர் ஃபேஸை நாங்கள் எதுவும் கிளியராக பார்க்கல சார். ப்ளஸ் எங்களோட இந்த கடைக்குள்ளே வந்து எந்த ஒரு கேமராவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த சாராய கடைக்குள்ள வந்து வெளியில் வரும்போதும் சரி அந்த நபர் கரெக்டாக மாஸ்க் போட்டிருக்காரு. ஒட்டு மொத்தத்தில் இவ்வளவு ஃபுட்டேஜை இவ்வளவு மணி நேரம் செக் பண்ணால் கூட அந்த நபர் ஒரு பொழுதும் மாஸ்கை எடுக்கலை, அவ்வளவு கவனமாக இருந்திருக்காரு. ஸோ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு, இவன் மாஸ்கை கரெக்டாகவே போகிறதில்ல, இவனோட ஃபேஸை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்கிறது தெரியுது. அப்போ போலீஸ் வந்து வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. சரி, இவன் இந்த பொண்ணை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளோ கவனமாக இருக்கான், மாஸ்கை கலட்டவே இல்லை, ஒன்று பண்ணுவோம், நம்ம வேற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை காலையில் 8 மணிக்கு முன்னாடி செக் பண்ணுவோம். இவன் வந்து வெங்கட்டம்மாவை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பான்ல, அப்போ வந்து அவனுக்கு அவ்வளோ பயம் இருந்திருக்காது, மாஸ்க் இவ்வளோ தூரம் கேர்ஃபுல்லாக போட்டிருப்பானான்னு தெரியாது. அப்போ வெங்கட்டம்மா கிட்ட இவன் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா ஏதாவது ஒரு இடத்துல இந்த கொலைகாரன் ஒரு சின்ன தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அவன் மாஸ்க் ரிமூவ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனோட ஃபேஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸ் ஆஃபீஸர் 8 மணிக்கு முன்னாடி இந்த வெங்கட்டம்மாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஹவர்ஸ் வந்து அந்த ஃபுட்டேஜ் வருது. ஸோ காலையில் 7 மணிலேருந்து அவனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் எந்த பக்கத்துலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான், நடந்து வந்தானா, பைக்கில் வந்தானா அப்படிங்கிறது. அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்கன்னா, இவனோட ட்ரெஸ்ஸு நல்லாவே தெரியுது. அந்த ட்ரெஸ்ஸோட வச்சு கலரும் அந்த ட்ரெஸ்ஸையும் வச்சு ட்ராக் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு 7-7:30 மணிக்கு அவனை பிடிச்சிடுறாங்க அந்த கேமராவில். அவன் எங்கே போகிறான்னு அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அப்பவும் வந்து அவன் மாஸ்க் ரொம்ப கவனமாக தான் போட்டிருக்கான். பட் ஒரு 7:30 மணி இருக்கும், இவன் வெங்கட்டம்மாவை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு பக்கத்தில் போய் நிற்கிறான். ஸ்மோக் பண்ணுறதுக்காக, சிகரெட் குடிக்கிறதுக்காக நிற்கிறான். அப்பவும் வந்து அவன் ரொம்ப கவனமாக இருக்கான், மாஸ்கை கலட்டாமல் இப்படி சுற்றி பார்த்துக்கிறான், இங்கே எதுவும் கேமரா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவன் என்ன நினச்சிக்க, சைடில் இருக்கிற ஒரு கேமராவை அவன் கவனிக்கலை. அப்போது எந்த கேமராவும் இல்லை, தன்னை யாரும் பார்க்கலன்னு அப்படி மெதுவாக மாஸ்கை எடுத்துட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த காட்சிகள் வந்து கேமராவில் தெளிவாக பதிவாயிருக்கு. என்னதான் அந்த கேமரா குவாலிட்டி சரியில்லாமல் இருந்தால் கூட, ரொம்ப கிரைனி ஃபுட்டேஜாக இருந்தால் கூட அந்த நபரோட ஃபேஸ் வந்து போலீஸுக்கு கிளியராகவே தெரியுது. போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அந்த ஃபுட்டேஜை வந்து இன்னுமே கொஞ்சம் தெளிவாக்குறாங்க. அப்போ அந்த நபரோட ஃபேஸ் வந்து ஓரளவு கிளியராக தெரியுது. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த கொலைகாரனோட ஃபோட்டோ இருக்குது ஆக்சுவலி. ஸோ தெளிவாக இல்லாட்ட கூட ஓரளவு தெளிவாக இருக்கிறதுனால அதை வந்து ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணுறாங்க. ஹைதராபாத்தில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி விடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஏற்கனவே பல கிரைமில் இன்வால்வ் எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. இந்த நபரை வந்து யாராவது பார்த்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, எவனோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், ஸோ பொதுமக்கள்கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள்கிட்டையும் எல்லா காவல் நிலையத்திலையும் அவனோட ஃபோட்டோவை கொடுத்தா அவனை ஈஸியாக ரீச் பண்ணலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த ஃபோட்டோ வந்து போலீஸ் டீமுக்கிட்ட அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே வரும். அவங்ககிட்ட இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் சர்க்குலேட் ஆகுது. அவங்களுக்கு வந்து அஃபீஷியலான கம்யூனிகேஷன் போகும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னோட ஃபோட்டோவை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. என்னால் நம்பவே முடியல சார், இவன் திரும்ப வந்துட்டானா அப்படிங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், சார் தெலுங்கானாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நொட்டோரியஸ் சீரியல் கில்லர் சார் இவனை ஏற்கனவே வெளியில் விட்டது பெரிய தப்புன்னு ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இவனை தெரியுமான்னு கேட்டால், சார் என்னை விட தெலுங்கானாவில் இருக்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் டீமுக்கிட்ட போயிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்டால், சார்
இவனை தான் சார் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் இவனோட பேர் வந்து மைனா ராமுலு. இவன் தெலுங்கானாவோட ஒரு மிக மிக மோசமான ஒரு சீரியல் கில்லர் சார். இவனை ஏற்கனவே தேவையில்லாமல் வெளியில் விட்டுட்டோம், அதுக்குரிய பலனை இப்போ நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ திரும்ப ஒரு கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கிறது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது, ஒரு சாதாரண கொலையாளி கிடையாது. பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல தெலுங்கானால இவனை விட்டா வேற யாருமே இல்லை சார்ங்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டீமே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்பதான் ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கு புரியுது, நாம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஆள் நினைச்சோம், அவன் தெலுங்கானாவோட ஒரு நம்பர் 1 சீரியல் கில்லருங்கிறது அவங்களுக்கு அப்பதான் புரியுது. சரி சார் அவனை பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது, சார் இவன் வந்து சாதாரண ஒரு கட்டிட தொழிலாளி, கல்லு உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கவன். இவன் பண்ண கிரைமை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. இவனை நீங்க வெளியில விட்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பெண்ணோட உயிருக்கு ஆபத்து, கூடிய விரைவில் இவனை பிடிக்க முயற்சி பண்ணுங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. உடனே ஜூப்ளி ஹில்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த மைனா ராமுலுங்கிற தொடர் கொலையாளியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர் கொலையாளிகளை வெளியில விட்டு வைக்கிறதுல என்ன ரிஸ்க் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டோம் அதனால அவங்களை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்களை விட்டு வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ வேணாலும் இன்னொரு கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காண்டி தான் இவன் மேல அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பதட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் தேடுறாங்க. ஒரு 8 டீம் ஃபார்ம் பண்ணி இவனை தேடும்போது ஃபைனலாக ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் மைனா ராமுலுங்கிற இந்த தொடர் கொலையாளியை ஹைதராபாத் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது வெங்கட்டம்மா உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2021ஆம் வருஷம். அடுத்த 22 நாள்ல ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த கொலைக்கு காரணமான, இதுக்கு முன்னாடி பல கொலைக்கு காரணமான மைனா ராமுலுங்கிற இந்த தொடர் கொலையாளியை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூட்டிட்டு வர்றாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருப்பான். வடிவேல் சொல்றான், என்னடா அது டம்மி பீஸ் மாதிரி இருக்கு, நீயாடா இவ்வளவு வேலை பார்த்துருக்கேன்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான் இவனா இவ்வளவு கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். பார்க்க ஒரு அப்படியே அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். பாருப்பா, வெங்கட்டம்மாவை நீ தானே கொலை பண்ணன்னு ஓப்பனாக கேட்குறாங்க. இல்லை சார் அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிறான். ஏற்கனவே பல கொலைகள் பண்ணியிருக்கேன், அதுவும் நீ கொலை பண்ணுற பேட்டர்னில் தான் இந்த பொண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ உண்மையை சொல்லு, நீ தானே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ண கேட்டா, சார் இல்லை சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சாருங்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவன் வெங்கட்டம்மா கூட இருந்த ஃபுட்டேஜையும், அதுக்கு முன்னாடி இவனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் ஒரு இடத்துல மாஸ்க் எடுத்து ஸ்மோக் பண்ணப்போ அந்த ஃபுட்டேஜையும் காமிச்சு, இப்போயாவது பேசலாமா, வெங்கட்டம்மாவுக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சே இருந்தான். சரி ஒத்துக்கிறேன் சார், நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன், ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெங்கட்டம்மாவை பண்ண கொலையை வந்து இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். பட் எதுக்காக கொலை பண்ணேன், ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தெரியறதுக்கு பல வருடங்கள் பின்னோக்கி பயணம் செஞ்சு இந்த மைனா ராமுலுங்கிற நபர் யாருங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். 1973ஆம் வருஷம் தெலுங்கானால இருக்க ஒரு குக் கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் இவன் பிறக்கிறான். ஸோ வழக்கம் போல அந்த குடும்பத்துல வறுமை வாட்டி எடுக்குது, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கிறதுனால சரியான கல்வி கிடைக்காம இவன் சின்ன வயசுல வேலைக்கு போறான். கல்குவாரியில கல்லு உடைக்கிற வேலை பார்க்கறான். அந்த கல் உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லையும் கல் உடைப்பாங்க, கல்குவாரிக்கும் கல் உடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல இடத்துல வந்து இவன் கல் உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவனுக்கு 21 வயசு ஆகுது. அவங்க அம்மா அப்பா என்ன முடிவு பண்ணுறாங்க, தன்னோட பையனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலான்னு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இவனோட திருமண வாழ்க்கை 6 மாசத்திலே தோல்வியில் முடிஞ்சிருது. அவனோட மனைவி இவனை சீட் பண்ணிட்டு இன்னொரு நபர் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ தன்னோட மனைவி தன்னை விட்டு ஓடி போன நிகழ்வு அவனோட மனசுல, ஆள் மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. தாக்கம் அப்படிங்கிறது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று பர்சனலா ஏற்படுற ஒரு தாக்கம், இன்னொன்று ஒரு பெண்களை பத்தியான பொதுவான ஒரு அபிப்பிராயம். இப்போ ஏன் மனைவி என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா, ஏன் மனைவி சரியில்லை, தப்பான பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு. அதை விட்டுட்டு இவனோட மனசுல எப்படி ஆள் மனசுல பதியுதுன்னா, பெண்களே இப்படி தான் இருப்பாங்க, ஆண்களை ஏமாத்துவாங்க, பெண்களோட கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கிட்ட ஒரு அளவுக்கு அதிகமான வெறுப்பு வந்து இவனுக்கு ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு தவறான நோக்கத்திலே பார்க்குறான், எந்த பெண் மேலேயும் ஒரு தவறான அபிப்பிராயம் தான் அவனுக்கு ஏற்படுது. இவங்கெல்லாம் கெட்டவங்க, எல்லாருமே ஏமாத்திட்டு போகிறவங்க, பெண்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் வந்து அவனோட ஆள் மனசில் விதைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான், இவனும் தொடர்ந்து இந்த கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான். திடல் அந்த கூலி வேலை பார்க்குறவங்களாம் சாயங்காலம் என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாகில் போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே உடம்பு வலியெல்லாம் போக ரிலாக்ஸாக பேசிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி இவனுக்கும் குடிப்பழக்கம் வருது. ஸோ இவனோட கெட்ட பழக்கம் வந்து
வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டு இருக்கும்போது அது டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக மாறும். பெண்களை பற்றியான தவறான ஒரு அபிப்பிராயம், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறான். அதே டயத்தில் இவன் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால இவனுக்கு பண தேவையும் அதிகப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இவனுக்கு ஒரு விஷயம் என்ன தேவைப்படுது, ஏதாவது ஒரு பொண்ணை ஏமாற்றி அந்த பெண்கிட்ட கொள்ளையடிச்சு அந்த பெண்ணை கொலை பண்ணால் பெண்கள் மேலே இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியும் இவனுக்கு தனியும், பணமும் கிடைக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷமும் கிடைக்கும், ஜாலியாக குடிக்கலாம். ஸோ இந்த ஒரு கலவையான காம்பினேஷன் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்கிட்ட வழிப்பறி கொள்ளை பண்ணி கொலை பண்ணுறதுல இவனுக்கு வந்து அலாதியான ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அப்போது இவன் திங்க் பண்ணுறான், சும்மா கூட்டா போய் ஒரு பெண் வருவாங்களா, அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ எந்த பெண் மேலே கை வச்சா தனக்கு ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறத வந்து அவ்வளவு கிளவராக வந்து பிளான் பண்ணுறான். ஜென்ரலாக இந்த மாதிரி கட்டிட தொழிலாளிக்கோ இல்லை நாள் வேலைக்கோ வர்ற பெண்கள் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அப்படிப்பட்ட பெண்களை வந்து மேபி நம்ம பணத்தாசை காட்டி ஏமாற்றலாம். ஈவன் சில பெண்கள் கூட நைட் இந்த வேலை முடிஞ்சு வந்து குடிப்பழக்கம் இருக்கிற பெண்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள ஏமாற்றலாம், இல்லை பணம் தரேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றலாம். ஸோ இவனும் ஒரு கூலி வேலை பார்க்குறவங்கிறதுனால அப்படி ரெண்டு பேரும் உட்காந்து கேஷுவலாக பேசும்போது நம்பகத்தன்மை வந்து அதிகப்படும். ப்ளஸ் அவங்கக்கிட்ட பணமோ இல்லை வேறு மாதிரி, ஓகே நான் பணம் தர்றேன், உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், நீ என் கூட ஜாலியாரு, இது மட்டும் போதும் அப்படிங்கும்போது சில பெண்கள், எல்லாத்தையும் சொல்லலை, சில பெண்கள் வந்து இவனோட ஆசைக்கு மயங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஸோ அப்போது அப்படி வர்ற பெண்களை மட்டும் இவன் டார்கெட் பண்ணாமல் அதையும் எப்படி ஃபில்டர் பண்ணுறான்னா, இவனை தேடி வர பெண்கள் வந்து ஒன்று வந்து கணவனை இழந்த பெண்களாக இருக்கணும், இல்லை கணவன்கிட்ட தனியாக பிரிஞ்சு வர்ற பெண்களாக இருக்கணும், இல்லைன்னா சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க, அப்பா அம்மா இல்லாமல், அந்த மாதிரி தனிமையில் வர்ற பெண்கள். அப்படி இல்லைனா இந்த பெண்ணை வந்து காணாமல் போனால் கூட கேட்குறதுக்கு நாதியே இல்லை, இப்படிங்கிற மாதிரி பெண்களை தான் அவன் ஐடென்டிஃபை பண்ணுறான். ஸோ இவனோட டார்கெட் எப்படி இருக்குன்னா, எடுத்தவனா போகிறோம், அப்படி ஒரு பெண்கிட்ட பேசுகிறோம், கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம், கொலை பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. பல நாட்களாக அந்த பெண்ணோட நோட்டம் விடுறது, அந்த பெண்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அந்த பெண்கள் கிட்ட ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துறது. எப்போ அந்த நம்பகத்தன்மை அந்த பெண்கள் கிட்ட வந்துருதோ ஈஸியாக இவன் கூப்பிட்டா அவங்க வந்துருவாங்க. ஸோ நம்பகத்தன்மை ப்ளஸ் கொஞ்சம் பணம் ப்ளஸ் குடி வாங்கி தரேன், இதை எல்லா காம்பினேஷனையும் வச்சு தான் இவன் பெண்களை வந்து கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான். ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் கிரைம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2003 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2003 வருஷத்துலேருந்து 2009 வருஷம் வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இவன் இதே மாதிரி கொலை பண்ணுறான். ஸோ இவனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஸியான டார்கெட், அந்த மாதிரி பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிட்டு போகிறது, அவங்கள ஒரு ஐசோலேட்டடான இடத்துக்கு கூட்டிட்டு போகிறது. இந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்துருப்போது, எவ்வளோ நகை இருந்துருப்போது, சரி இருக்கிறத பிடுங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறத பிடுங்கிட்டு அவங்கள வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறது, அவங்களோட சாரியை வச்சோ துப்பட்டாவை வச்சோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறது. அதுக்கப்புறம் இவனோட பேட்டர்ன் என்ன, அவங்களோட முகத்தை சிதைக்கிறது, பக்கத்தில் இருக்க கல்லோ செங்கலோ வச்சு முகத்தை சிதைக்கிறது, அதுக்கு மேலே அதில் ட்ரிங்க்ஸ் சாராயத்தை ஊற்றி நெருப்பு வச்சிருது. ஸோ இவன் எதுக்காக இதை பண்ணுறான் அப்படின்னா, ஜென்ரலாக கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதானே அடுத்து இவங்க யாரு கூட இருந்தாங்க அப்படிங்கிற விசாரணையே வரும். ஸோ இவன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கொலை பண்ணும்போது அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கே போலீஸுக்கு 4-5 நாள் ஆகுது. அதுக்குள்ளேயும் வந்து இவன் வேற டிஸ்ட்ரிக்ட் தப்பிச்சு போயிடுறான். ஸோ இவனோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே இடத்துல அடுத்தடுத்து இந்த மாதிரி கிரைம் பண்ணுறதில்ல, பலவிதமான டிஸ்ட்ரிக்ட்ல பலவிதமான ஊர் பலவிதமான போலீஸ் ஸ்டேஷன், பட் பேட்டர்ன் ஒரே மாதிரி. இப்படி பெண்களை மயக்கி ஏமாற்றி கூட்டிட்டு போகிறது, ஐசோலேட்டட் ஏரியா கூட்டிட்டு போகிறது, கொலை பண்ணுறது, முகத்தை சிதைக்கிறது, இப்படியே வந்து ஒரு 10-15 கொலை கிட்ட பண்ணிட்டான். 2009 வருஷம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். இதே மாதிரி ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கேஸை போலீஸ் விசாரணை பண்ணும்போது ஒரு நபர் சொல்கிறாரு, சார் அந்த பொண்ணு வந்து இன்னொரு நபர் கூட இருந்தாங்க, நான் பார்த்தேங்கிறாங்க. அந்த நபரை யாருன்னு விசாரணை பண்ணும்போது அது இந்த மைனா ரமுலுன்னு தெரிய வருது. ஃபைனலாக அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி விசாரணை பண்ணும்போது அவன் ஏற்கனவே ஒரு 10க்கும் மேற்பட்ட கொலையை பண்ணியிருக்காங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு தொடர் கொலையாளியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி 2009 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்படுது. அவனுக்கு இந்த கேஸ் வந்து ட்ரையலுக்கு போகுது. இந்த 10 வழக்கில் பல வழக்குகள் அவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு தெலுங்கானா நீதிமன்றத்தில் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்கிறீங்க, அப்புறம் லேட்டஸ்ட்டாக அவர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இவனோட வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படுது. எந்த விதமான ஆயுள் தண்டனை கைதிகளுக்கும் கிடைக்காத பல ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு கிடைக்குது. மேபி இவனோட பிரில்லியண்டாக கூட இருக்கலாம். இவன் இப்படி ஜெயிலில் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கும்போது இவனுக்கு வந்து மனநல பிரச்சனை ஏற்படுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். இது உண்மையிலேயே அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இல்லை நாடகமானான்னு தெரியல.
அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் இதில் ஒரு ஆயுள் தண்டனை கைதி, அவனுக்கு வந்து மனநிலை சரியில்லை, இவனை வந்து ஜெயிலில் வச்சிருந்தா இங்கே இருக்க கைதிகளுக்கு உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், அவனுக்கு வந்து மனநல காப்பகத்தில் அட்மிட் பண்ணி இவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கைதிகளுக்கு வந்து மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எரக்கடான ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி ஜெயிலேருந்து போகிற கைதிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2011 வருஷம் வந்து இந்த நபரை ஜெயிலேருந்து எரகடாங்கிற இங்கே மனநல காப்பகத்துக்கு வந்து மாற்றுறாங்க. அப்படி அந்த காப்பகத்திலே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரான். பிப்ரவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருந்துட்டு வரான். அப்போ டிசம்பர் மாதம் 2011 வருஷம் அந்த மனநல காப்பகத்திலிருந்து தப்பிச்சு போறான். இவன் தப்பிச்சதோட மட்டுமல்லாம கூட 4-5 பேரை சேர்த்து கூட்டிட்டு போறான். ஜெயிலிருந்து தப்பிக்கிறதை விட இந்த மாதிரி மனநல காப்பகத்திலிருந்து தப்பிக்கிறது ஈஸி. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிராமா போட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதே போலீஸுக்கு தெரியுது. பட் என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே 10 கொலை பண்ணவே வெளியில இருக்கான் அப்படிங்கிறதையும் தாண்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தொடர் கொலையாளிகள் பண்ண கொலைக்காக அவனை பிடிக்கிறது ரெண்டாவது, அவன் இனிமேல் பண்ண போற கொலையை ஸ்டாப் பண்ணணும். அதுதான் போலீஸுக்கு வந்து பயங்கர சவாலான விஷயமா இருக்கும். பட் இந்த மைனா ரமுலுவோட விஷயத்திலையும் இதான் நடக்குது. எப்போ இவன் அந்த மனநல காப்பகத்திலிருந்து தப்பிச்சு போனானா அடுத்தடுத்து இதே மாதிரி கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி வல்னரபிள் பெண்கள் திடீர்னு காணாம போறாங்க. ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவில் அவங்க உடல் கண்டுபிடிக்கப்படுது. கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முகம் முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படியே 2 வருஷம் போலீஸை ஏமாத்தி வெளி உலகத்துல பல கொலைகள் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஃபைனலா மே மாசம் 2013 வருஷம் தெலுங்கானா போலீஸ் இவனை திரும்ப அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டைம் இவனை விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு நல்ல பாதுகாப்புலாம் கொடுத்து இவனை ஜெயிலில் வச்சிருக்காங்க. ஸோ 2013 வருஷத்துலேருந்து 18 வருஷம் வரைக்கும் இவன் ஜெயிலில் இருக்கான். ஜெயிலில் நன்னடத்தையோட இருக்கான். இவனோட கேரக்டர் மாறி போச்சு. இவனா இவ்வளவு தொடர் கொலையை பண்ணாங்கிற மாதிரி யாராலையும் நம்ப முடியல. ஜெயில் அதிகாரியாலையும் நம்ப முடியல, கூட இருக்க கைதிகாலையும் நம்ப முடியல. பார்த்தீங்கன்னா இவனோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம சட்டத்திட்டப்படி ஒருத்தவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா அவன் தன்னோட தப்பை உணர்ந்துட்டானா அவனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அவன் ஜெயில் தண்டனையே அவன் தப்பை உணர்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவனை பார்க்கும்போது பரவாயில்லையே, இவன் நல்லா சேஞ்ச் ஆகிட்டானே அப்படின்னு நினச்சிதான் அக்டோபர் மாதம் 2018 வருஷம் இவனுக்கு வந்து பெயில் கொடுத்துட்றாங்க. நீ வெளியில் போப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ என்ன அசம்ஷனில் கொடுத்தாங்கன்னா, ஜெயிலுக்கு உள்ள வந்த மைனா ரமுலு வேற, இப்போ முற்றிலும் இந்த சமூகத்தில் அவன் வந்து மிங்கிலாய் வாழ்ற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து 2018 வருஷம் வந்து ரிலீஸ் கொடுக்குறாங்க. அப்படி ரிலீஸ் ஆகி வெளியில் போனோன்னா திரும்ப இதே மாதிரி கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அவனை திரும்ப அந்த பெயிலை கேன்சல் பண்ணிட்டு உள்ள அடைக்கிறாங்க. 2020 வருஷம் திரும்பவும் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காண்டி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இவன் எப்போல்லாம் அப்பீல் பண்ணுறானோ அப்போ ரிலீஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ 2020 வருஷமும் இவன் பெயிலில் வந்திருக்கான். அப்போ தான் வெங்கட்டம்மாங்கிற இந்த பெண்மணி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ வெங்கட்டம்மாவை எப்படி டார்கெட் பண்ணா அப்படின்னா, ஸோ இவனும் ஒரு 4-5 நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அந்த பெண் வந்து டெஸ்பரேட்டாக எல்லாத்துட்டையும் வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து நம்மளுக்கு ஈஸி டார்கெட்டுன்னு. ஒரு 5ஆவது நாள் இந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி, உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், ஓகே இன்றைக்கி ஒரு நாள் என் கூட வா, நான் ஒரு சின்ன வேலையாக வாங்கி தர்றேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கலாம், சாயங்காலம் உன்னை விட்டுறேன்னு சொல்லி ஏமாற்றி தான் அந்த பொண்ணை கூட்டு போனேங்கிறான். உண்மையிலேயே அந்த பொண்ணை தவறான நோக்கத்தில் கூட்டு போனானா இல்லை இவன் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறானது இல்லை. பட் அந்த பெண்ணுக்கு ஒன்று பணத்தாசை காட்டியிருக்கான், இல்லை ட்ரிங்க்ஸ் ஏதோ வாங்கி தரேன்னு எப்படியோ சொல்லி ஏமாற்றி கூட்டு போயிருக்கான். அதனால தான் நேராக சாராய கடைக்கு போய் 2 பேரும் குடிச்சிருக்காங்க. அப்படி குடிச்சதுக்கப்புறம் இவன் வழக்கம் போல் இந்த வெங்கட்டம்மாவை ஒரு ஐசோலேட்டட் ஏரியா கூட்டு போகிறான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன நகைகள் பணத்தை எடுத்துகிட்டு வந்து எஸ்கேப் ஆகிறான். அதுக்கு முன்னாடி முகத்தெல்லாம் சிதைச்சிட்டு போயிடறான். ஸோ இவங்க காணாமல் போனது ஹைதராபாத்தில் இருக்க ஜூப்ளி ஹில்ங்கிற ஏரியாவில். பட் இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அங்குஷாபூருங்கிற இன்னொரு ஏரியா, இங்கேருந்து 40 மைல். ஸோ வேறு போலீஸ் ஸ்டேஷன் வரும் பார்த்தீங்களா, அவனோட டார்கெட்டே தான். ஒரு இடத்துல வச்சு தூக்குனா அந்த உடல் கண்டுபிடிக்கப்படுறது இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும், அதில் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலாக வெங்கட்டம்மாவை நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ இந்த டைம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த டைம் நீதிமன்றமும் காவல்துறையும் உறுதியாக இருக்காங்க, இவனை எப்போவுமே ஜெயிலேருந்து விடக்கூடாதுன்னு. அப்போ இவன் உண்மையிலேயே இது வரைக்கும் எத்தனை கொலைப்பா பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதை சொல்லுவாங்க. சில டாக்குமெண்ட்டில் இவன் 1000 கொலை பண்ணியிருக்காங்கிறாங்க, சிலதில் 100 கொலை பண்ணியிருக்காங்கிறாங்க. பட் கவர்மெண்ட்டோட அஃபீஷியலை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அது மட்டும்தான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஃபீஷியலாக இவன் மேலே பதியப்பட்ட கொலை வழக்கு வந்து 18.
மொத்தம் 18 பெண்களை இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற வழக்கு தான் இவன் மேலே பதியப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த மைனார் அமுலுங்கிறவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இவன் தெலுங்கானா சிறையில் தான் இருக்கான். இவனை கடைசியாக 2021 அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனை வெளியில் விடவே இல்லை. கண்டிப்பாக இவனை திரும்ப வெளியில் விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஈவன் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லவனாக இருந்தால் கூட இந்த மாதிரி பீப்புள் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து 2 டைம் வந்து தப்பு பண்ணிட்டோம். நம்ம 2 டைம் இவனை வெளியில் விட்டதுனால தான் பல கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. ஸோ இவனுக்கு இனிமேல் பரோல் கிடைக்கிறதுக்கோ இல்லை பெயில் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. இவன் கடைசி வரைக்கும் தெலுங்கானா சிறையில் தான் இருக்கணும். நான் கடைசியாக படித்து பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த மைனார் அமுலுங்கிறவன் ஜெயிலில் தான் இருக்கான். இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அதாவது நம்ம த்ரூ அவுட் த நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் கவர் பண்ண ஆயிரக்கணக்கான கேஸ்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயில் தண்டனை வந்து எல்லா கைதிகளையும் நல்லவனாக மாற்றுறதில்ல. மேபி அவன் பண்ண கொலைக்கு தண்டனையாக இருக்கும் தவிர எல்லா கைதிகளும் வந்து ஜெயிலில் போய் மனம் மாறதில்லை. சில பேர் எமோஷனலாக கொலை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஹஸ்பண்டுக்கு சண்டை போடுவாங்க, அப்போ ஒய்ஃப் அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்துடும், ஐயோ அவசரப்பட்டு தள்ளி விட்டுமே திரும்ப அந்த கணவனே மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவான். இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனில் பண்ணுற கொலைகள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து தப்புங்கிறத உடனே கூட உணர்ந்துருவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், அதை உணர்ந்துருவாங்க, அந்த தனிமை அவங்கள உணர்த்தும். பட் 2 டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஜெயில் தண்டனை அவங்கள எப்போவுமே மாற்றாது. ஒன்று வந்து ஒருத்தன் பிளான் பண்ணி கொலை பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் எப்போவுமே சேஞ்ச் ஆக மாட்டான். கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நடக்கும், யதார்த்தமாக பேசும்போது நடக்கும். இப்போ 2 ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க, அடிதடி ஆகுது, ஒருத்தன் அடிக்கிறான், படாத இடத்துல பட்டு அவனுக்கு உயிர் போயிடுது. ஸோ இவன் பிளான் பண்ணி அவனை கொலை பண்ணல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று ஒரு மனைவி கணவனை போட்டு தர்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுது, காதலனை வர சொல்லுது, நைட்டு 12 மணிக்கு வர சொல்லுது, 2 பேரும் கணவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணு, இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் எப்போவுமே திருந்த மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுற கொலைகாரன் எத்தனை வருடம் எத்தனை ஃபுல் ஆயிலும் அவனை உள்ளே வச்சிருந்தா கூட வெளியில் வந்து கொலை தான் பண்ணுவான். 2வது குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிறவன். இந்த 2 பேரும் வந்து எப்போவுமே வந்து திருந்த மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குற்றமும் நிரூபிக்கப்பட்டால் அந்த நபர்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிறதா சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி பீப்புள் வந்து எவ்வளவு டேஞ்சரான பீப்புள். பட் அவங்களும் பாருங்களேன், சட்டத்தை உடைச்சி அதில் இருக்க ஓட்டைகளை கண்டுபிடிச்சி இவன் வெளியில் வந்திருக்கான் பாருங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டாவது ஏமாற்றி மனநல காப்பகத்துக்கு போய் வெளியில் தப்பிச்சு வரான். பட் 2 டைம் வந்து இவன் வந்து மனு தாக்கல் பண்ணி இவனுக்கு வந்து ரிலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ண ஒருத்தனுக்கு ரிலீஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஒவ்வொரு டைமும் நீதிமன்றம் ரிலீஸ் கொடுக்கும்போது தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து உடனே இவன் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறான். ஏன்னா ரிலீஸ் பண்ண உடனே அடுத்தடுத்து பல கொலைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இனிமேல் இவனுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி குற்றவாளிகள் சட்டத்தில் இருக்க ஓட்டையை கண்டுபிடிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது சட்டத்திலையும் பல மாற்றங்கள் ஏற்படணும். ஓகே, இந்த மாதிரிலாம் ஓட்டைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்கேஸ் இப்போ இவன் அந்த 2 டைம் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேரோட உயிராவது காப்பாற்றப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி கில்லர் நிறைய பேர் வந்து நம்ம கூட இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாது. கில்லர் மட்டும் இல்லை, கெட்டவன் எல்லா பேரும் தான் நம்ம கூட இருக்கான். இவனை பாருங்களேன், ஆள் பார்க்க ஒரு பக்காவான கட்டிட தொழிலாளி மாதிரி தான் இருக்கான். ஆனால் கூட இருந்துட்டு இவன் பண்ணுற வேலையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து கண்ணை மூடிட்டு ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சரை வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்ப மாட்டோம். பட் சில சூழ்நிலையில் சில பெண்கள் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி அவன் எந்த மாதிரி வல்லரபலான பெண்களை கண்டுபிடிக்கிறான்னா, வீட்டில் 3 குழந்தை இருக்குது, இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் தான் அந்த குழந்தைங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் வேலையே இல்லை. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் உனக்கு 500 ரூபாய் தர்றேன், என் கூட வா அப்படிங்கும்போது அந்த பெண்கள் வந்து ஒரு வல்லரபலான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க, வேறு வழி இல்லாமல் தான் போகிறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சரை பெண்கள் மட்டுமல்ல, பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம மனுஷங்க யாருமே ஸ்ட்ரேஞ்சரை அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இது வந்து நம்ம நிறையா கேஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஸோ தெலுங்கானாவில் எத்தனையோ சீரியல் கில்லர் இருந்தால் கூட இப்போ வரைக்கும் த மோஸ்ட் நொட்டோரியஸ் சீரியல் கில்லர் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னா இந்த மைனார் அமுலுங்கிற நபர் தான் சொல்லுவாங்க. ஸோ என்னால் நம்ப முடியல, இவன் 18 பேரை கொலை பண்ணி இதே மாதிரி பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் அவன் தப்பிச்சு இருந்திருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ தெலுங்கானாவில் இருக்கிற இந்த தொடர் கொலையாளியோட வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.